வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில ஹரியாலி பன்னீர் கிரேவி, அதாவது ஹைதராபாத் ஸ்டைல்ல தாபா ஸ்டைல்ல ஹரியாலி பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. இது நம்ம சப்பாத்தி, பூரி, புரோட்டா, புலாவ், பிரியாணி, நானு, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வதக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நீல வாக்குல நறுக்கிருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ்ல 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கிரேவியோட டேஸ்ட்டுக்கும் சுவைக்கும் ஒரு மீடியமான சைஸ்ல கேரட் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேங்க. கிரேவி திக்காவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இது ரொம்ப அதிகமான காரங்கிறதுனால 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது கூடவே கிரேவி செய்யும் போது 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்திக்க போறேங்க. அதனால அவங்க காரத்துக்கு தகுந்த மிளகாய் கலந்துக்கலாம். 6-7 பூண்டு பல், சிறுதுண்டு இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த கிரேவி நான் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தாம செய்யறதுனால முந்திரி பருப்பு கூடுதல் சுவைக்கு ஒரு 10 எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூடவே சின்னதா ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கி வரது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இது கூடவே 1/2 கைப்பிடி புதினா இலை, இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை நல்லா வதக்கிட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம். பன்னீரை லேசா கடாயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு 200 கிராம் பக்கம் பன்னீர் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பக்கம் லேசா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு வறுத்து போட விருப்பப்படலைன்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாங்க. கிரேவியில இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு லேசா செவக்க வறுத்து எடுத்தாச்சுங்க. ரொம்பவும் டீப் ஃப்ரையா வறுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். சூடு அரைச்சுங்க. மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமுமே சரியா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இன்னும் கூடுதல் நைஸா அரைச்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டோம். இதை வதக்கிக்கலாம். இப்போ கிரேவிக்கு வதக்கி விடுறதுக்குங்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்த்து தாங்க செய்யறேன். நீங்க விருப்பப்பட்டா வெண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இதுல அரைச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முன்னமே வதக்கி அரைச்சிருக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டா போதும். பாருங்க, 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். பாருங்க, இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்க, வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்ப 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா எல்லாமே மசாலாவாகட்டும் தயிர் ஆகட்டும் இந்த அரைச்சி வச்ச விழுது எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த பக்குவத்துல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கிரேவியாக செய்யறதுனால ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். இப்ப நல்லா கொதிச்சு வருதுங்க. பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீரை கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு இறக்கி வச்சுக்கலாங்க. ஹை ஃபிளேம்ல வைக்காம கொஞ்சம் தீய குறைச்சு வைக்கணுங்க. கொஞ்சமா உப்பு பத்தலைங்க, உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பக்குவத்துல நீங்க ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கும் போது நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தாம செய்யறேங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியா கஸ்தூரி மேத்திய சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். இப்ப நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த பக்குவத்துல 2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். உனி 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கும் போது உனி கிரேவி சரியான பக்குவத்துக்கு வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க. கிரேவி தயாராயிடுச்சு.
நல்லா சுத்தியில எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப அருமையான சுவையில ஹரியாலி பன்னீர் கிரேவி, அதாவது ஹைதராபாத் ஸ்டைல தாபா ஸ்டைல ஹரியாலி பன்னீர் கிரேவி செய்திருக்கேங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா, நானு, புலாவ், பிரியாணி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.